மாமா. ஆமா கொண்டாய் முன்னே எங்களை அடி அடியில அடிச்சிட்டா மாமா. உடம்புலாம் ஒரே வலியா இருக்குது. அதனால அரண்மனையில வெந்நீர் போட்டுறோம். ஆனா கொஞ்சம் பன்னீர் கலந்து இருவரும் ஜலக்கறி செஞ்சு விட்டு வரணும். சத்து நேரம் பாடியை பார்த்து யாரு சில நாட்கள் என்னுடைய மனைவியாக வாழ்ந்து விட்டார். நாட்டு மகாராணி இருந்து விட்டார். அதனால என்ன செய்யணும் தெரியுமா? இவளை என்னுடைய நாட்டு அரண்மனையிலே இவளை எடுத்து அடைக்கல செய்யணும். என்ன சொன்ன புரியல, இன்னொரு தடவை சொல்லு. என் நாட்டிலே எடுத்து அடைக்கல செய்யணும்டா. யார் நாட்டுல? என்னுடைய நாட்டுல. யார் நாடு? யார் நாடு? சத்தி குத்ததடா, கை விட்டதடா, சுத்தி கெட்டதடா, வாக்கை போமாட்டடா. தம்பி சுப்பிரமணி, டேய் சுப்பிரமணி என்னடா என்ன வார்த்தை மாறிக்கிறா? பலாலுமியும் யார் நாடிதே? யார் நாடியா? என்னுடைய நாடு. அடே நினைத்தா பைப்பு கடிக்கிறா புரியுது தம்பி. அதுக்கு முன்ன இது ஊ நாடு, இப்ப இது எங்க நாடு? அது எப்படி? பாலக்குறிச்சியில வந்து சரை சாப்பிட்டு கையெழுத்து போட்டேன், ஞாபகம் இருக்குதா? எப்படா போட்டேன்? கொஞ்சமா குடிச்சிட்டு கையெழுத்து போட்டா பரவாயில்ல. 7500 ரூபாய் குடிச்சிட்டு கையெழுத்து போட்டா எங்கிருந்தா ஞாபகம் இருக்கும்? எந்த சுப்பிரமணியம்? கேப்பாக்க சுப்பிரமணியம் இல்ல அப்பெல்லாம் நாங்க சுப்பிரமணி ஒரு பொம்பளை சாப்பிடுவோம். அடுத்து கையெழுத்து உனக்கு தான். போட்டு போட்டிக்கிட்டு காலி பண்ணி தெரிஞ்சிருக்கீங்க. கையெழுத்து மட்டும் தான் நீ போட்ட, மீதி மொத்தம் நான் புள்ள போட்டேன். இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வரவோட முதல் மிஸ் மீனாவுக்கே சொந்தம். இதை நான் சுய நினைவோடு எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு கனகவேந்தன் அப்படின்னு கையெழுத்து போட்ட உன் கையெழுத்து அன்னைக்கே மாறி போச்சு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அது யாரு நினைச்சுக்கிறா? அதான் கிடையாது, அது எங்க அக்கா பொண்ணு, என் மண்டாட்டி. நான் உங்க வீட்டுக்காரு டாபர் மாமா. கூட்டி கொடுத்த டாபர் பையன். அதை விட வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்து இருக்கலாமடா. இல்லன்னா ரெண்டு பேரும் தூக்கு மாட்டி தொங்கி இருக்கலாமடா. உலகத்திலேயே மானம் தாங்காது தூக்கு மாட்டிட்டவங்கன்னா முதல்ல நீ தான் போகணும். தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது தெவடியா விட்டு போன போடுகால நீ போய் மாட்டி போகுடா. ஏய் தெவடியா விட்டு வந்தேன், காட்டுக்கு வந்தேன், வேட்டையாடினேன், வேட்டையாடி முடித்து விட்டேன். எனக்கு தண்ணீராக தாங்க முடியவில்லை. ஏண்டா தண்ணீர் கேட்டு தாண்டா உன் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அந்த தண்ணீர்ல ஏதோ கலந்து கொடுத்து என்ன மழைக்கடை செய்து என் நாட்டை எழுதி வாங்கி கொண்ட நாடோடி நாய்களா. இதுக்கப்புறம் நாடு மீனா சொந்தம். இந்த நாட்டு நீர் கூடாது. இது என்ன மோசமாடி? நீ போடு வேசமாடி. போடுவோம். நாட்டை விட்டு நான் நடந்தால் நாடு உன்னை எசுமடி. நாடு உன்னை எசுமடி. இது என்ன மோசமடி? நீ போடும் வேசமடி. நாட்டை விட்டு நடந்தால் நாடு உன்னை எசுமடி. நாடு உன்னை எசுமடி.
இறைவன் செய்த குற்றமடி. இது என்ன மோசமடி நீ போடும் வேதமடி. நாடு விட்டு நடந்தால் நாடு உன்னை ஏசுமடி. நாடு உன்னை ஏசுமடி. பாவிகளே, அதிகார போதையிலே ஆணவத்தில் பாதையிலே ஆட்சி வீரத்தில் அமரப் கொன்ற ஆணவத்தால் எனக்கு மதுவை ஊத்தி கொடுத்து என்ன மழைக்கடியை செய்து என் நாட்டை எழுதி வாங்கி கொண்ட நாடோடி நாய்களா. That's all. ஆனா நாட்டை கூட எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனா என்னுடைய மனைவியை புதைக்கோ எரிக்கோ கொஞ்சம் இடம் விடுங்கடா பாவிங்க. என்னடா கவர்மெண்ட்ல இலவச பட்டாவை கொடுத்துங்கறாங்க இடம் கேட்டுக்கிற புதைக்கத்தாண்டா கேக்குறேன். டேய் கேட்க கூடாது தம்பி, நீ கேட்க கூடாதுப்பா. முதல்லயே அறிவிச்சிருக்கணும். கண்ணு போறதுக்கு சூரிய நமஸ்காரம் இருக்குடா. டேய் உலகத்திலே விலை மதிப்பில்லாத கலப்படம் இல்லாத ரெண்டு பொருள் தான். என்னென்ன? ஒன்னு தாய் பாசம், ஒன்னு தாய் பால் சொல்லுவாங்க. அது மட்டும் உலகத்துல விலை மதிப்பே கிடையாது. நம்மளால உடம்புக்கு முடியாத காலோட போய் திண்ணு மேல படுத்து கிடந்தா கூட பெத்த தாய்க்கு தான் ஆட்சிக்கும். அவன் தான் தூக்கி எடுத்து போய் குளப்பாட்டி துணி மாத்தியா தடுத்து மறுபடியும் திண்ணு மேல படுக்க வைப்பா. அதுக்கப்புறம் தாய் ஸ்தானத்துல இருந்து யாரு பாத்தனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திருமணம் வேற 1000 பேர் கூடி இருக்கே. அம்மி மிதித்து அறுத்தது பார்த்து கழுத்துல 3 முச்சு போட்டமே பொண்டாட்டி, அவளுக்கு தான் அடிச்சுக்கும். அவன் தான் தூக்கி எடுத்து போய் குளப்பாட்டி துணி மாத்தியா தாங்க படுக்க வைப்பான். கெவுடி எல்லாம் படுக்க வைக்க மாட்டான். நானே சொல்லிட்டேன். சரிதானா? இந்த மாதிரி ஆம்பளைங்களுக்குலாம் ஒரே ஒன்று சொல்றேன். தாலி கட்ட பொண்டாட்டி இருக்கும்போது எவனா செவடியா வீட்டுக்கு போனோம்னு ஆசைப்படுறானோ அவன் நிலைமெல்லாம் கட்சியில இப்படித்தான் ஒத்த சொக்கா சுத்தாதான் கையிலும். டேய் கண்டதே காட்சி கொண்டதே கோலன போறவிட நீ. ஆனால் அரசன் நன்று கொன்றால் தெய்வம் நின்று ஏய் மத்த நானே சாட்சியே இல்லாத கொள்வோம். ஆனால் உங்கள் இருவருக்கு அழிவு காலம் வெகு தூரத்தில். தாலி கட்ட பொண்டாட்டியே தெய்வம்னு வாங்கி ஒரு சாபம் கொடுக்குறாங்க. ஏய் சொல்லாதி மாதிரி பேச. ஏகே பாட்சாவன் பத்தி பீகே பாட்சாவன் பண்ணி மொத்த டொப்பு டொப்பு சுட்டுங்க. நதே நோ டேய் ஜகத் நிக்கதா. ஏகே 47 தெரியும். அதுனா பிகே 47. ஏய் ஈரான் ஈராக் போர் நடக்குதுயா. ஆமா. அங்க சண்டைக்கு போறதுல நான் தயாரிச்சது பீகே 47. அடடே சண்டைக்கு போறா ஆமா. மிலிட்டரியில போறா சரியா? மிலிட்டரிக்கு. ஏய் யாரா இங்க போய் நான் கண்ணல எடுத்து சொல்ற வேலை இல்ல. ஐ அம் சட்ட ஆலோசகர். சட்ட ஆலோசகர். ஆமா போர் நடக்கறனா என்ன கேட்டு தான் நடத்துவாங்க, நிறுத்த தந்தா என்ன கேட்டு தான் நிறுத்துவாங்க. யாரா கூட ஆலோசனை பண்ணீங்கற? ட்ரம்ப் நானும் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ட்ரம்ப் கிட்ட நீ பேசுங்கற? மிஸ்டர் ட்ரம்ப் அந்த மெண்டலே எங்க கால வைக்கணும் தெரியாத கால வச்சு அவஸ்தைப்பட்டு கிடக்குது. ஏய் நாங்க போன் மூலமா பேசுறது தெரியாதுடா. தெரியாது. சரி ட்ரம்ப் போன் நம்பர் சொல்லு. யாஜா ட்ரம்ப் இது அதே நம்பர் தான். துபாகூர். டேய் கன்னியாகுமரி நீ போட் பாரு. வாயே முறா டேய். ஆ. இதுக்கு அப்புறம் வாயே தரப்படாது. ஆமா. டேய் அம்மா காவர பொறுமை புளிமர வாங்கி தர பிச்சை பேசியா டேய். அம்மா தான் இதுக்கு அப்புறம் இந்த மீனா தான் பேசணும். வா வாயே நீ தரக்கூடாது. டேய் 5 10 அம்மா என்னைக்குமே கெத்துடா கெத்துடா கெத்து. மத்த கையில போட்டாரிங்க இதுக்கு மேல நின்னா வாத்தா உனக்கு சங்கு சங்கு சங்கு. டேய் கோவிலுக்கு போன அர்ச்சனை இந்த மிஸ் மீனா கிட்ட வச்சுக்கனா உனக்கு வருடா பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. கவர்மெண்ட்ல ரோடு பண்ணா ஊத்துவாங்க தாரு என்கிட்ட வச்சிக்கினா அனாவசியமா நீங்க வாத்தா டாரு டாரு டாரு. டேய் ஏட்டில போய்டா பணம் மம்மல உன்னை இங்கே போட்டு விட பணம். மீனா 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 மீனா. ஏய் டாபு 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 டாபு. ஏய் ஜோடியா மீனான்னு கூப்பிட்டா மாமான்னு தான் கூப்பிடணும். அப்படி ஜோடியான்னு ஒண்ணு கூப்பிட்டா தான் டாபுன்னு கூப்பிடணும். மறந்து போயிடா வந்துற அப்படி பேரு தோதுனே. அதே தான் பேசிட்டு வந்தீங்க ஒண்ணு பார்த்தோனே எனக்கு வந்துச்சு ஒரு கவிதை. ஏய் சீக்கிரம் எடுத்து வெளிய விடுடா. கவிதை கவிதை சொல்லிட்டு வா. கவிதை வெளிய விடு. கவிதை வெளிய சொல்ல வெளியடா. கண்டிப்பா ஆசிட் வாங்கி அந்த மொத்த மூஞ்சி ஊத்திடுவேன். கவிதை எடுத்து விடுடா. கவிதையை எடுத்து சொல்லுன்னு சொல்லு. சொல்லு. நீ சொல்லு சீக்கிரம். மொத்த மூக்குல செட்டில பண்ணி சொல்லுடா. இந்த ஊர்ல இருக்கிறாரா வேலு. இந்த ஊர்ல இருக்கிறா வேலு. வாதண்டபுரத்துல இருக்கிறாரா வேலு. வாதண்டபுரத்துல இருக்கிறா வேலு. அக்கார வாய் முறியம். வேலை விட நீ எவ்வளவு மேலு. நானும் பயந்து போயிட்டேன். வேலை விட நீ மேலு. போடா. ஏய் நாயே இதுக்கப்புறம் நான் நீ இருக்கக்கூடாது. இந்த பணம் இருக்கக்கூடாது. அம்மாக்கு நேரம் ஆகுது. நிறைய வேலை இருக்குதா. நான் போயிட்டு வரேன். நான் வரேன்டா. நான் வரேன். அடி பாவி. ஏய் நான் ஏய் போ போடா. காலையில போகும்போது வண்டியில மாட்டிக்கிட்டு சாவாளோ அவ பாடியை 10 இடத்துல இறக்கி தூக்கி போவாங்களோ. என்னம்மா மாசமாக்குற பொம்மையாட்டி சேர்த்து போய் கிடக்குற அந்த குழந்தை வயிற்று மேலே ஏறி நிக்கிறாளம்மா. பொம்மையாட்டி தான் பார்த்து நினைக்கிறீங்க நீங்களா? யாரு நல்லவர் என்றும் நல்லவர் அவர் பாக்குறவங்க சொல்லுவாங்க பொம்மையாட்டிக்கு தான் இலக்கிய மனுஷன். அதான் கிடையாது. பொம்பளைங்களுக்கு தான் இருக்குச்சே கல் மனுஷன். ஓ சரிவா ஏங்க உட்காரு உட்காரு உட்காருமா. உட்காரு
ஒரு நாடகத்துல எழுந்து போனா அடுத்த பிரிவுல மண்ணடி பாம்பா தான் போறப்ப கிளாஸ் கோட போனா கிளாஸ் கோட போறப்ப அப்படியே உட்காந்து நோ எதுக்கு நான் குத்தா ஏந்து போவாங்க ஐ ஒண்ணுத்துக்கும் போக கூடாதுப்பா சொல்லு ஏய் எழுதி போறாங்க சரி சரி என்ன ஒரு குழந்தை செத்து போய் கிடக்குது பாருங்க எழுதி பாருங்க சாவடிப்பாங்க பொம்பளைக்கு தான் இழிங்க மனுஷனுவாங்க அதான் கிடையாது பொம்பளைக்கு தான் இருக்கிறதுலே கல் மனுஷு இந்த பஸ்ஸில் கூட போய் பாருங்களா எல்லா பொம்பளையும் சீட்டில் உட்காந்துருப்பாங்க ஒரு ஸ்டாப்பிங் வந்தோடனே ஒரு அம்மா குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு 2 கட்டுப்பிடி பேக் எடுத்துக்கிட்டு ஏறும் அதை பார்த்த உடனே சீட்டில் உட்காந்துக்கிற பொம்பளைட்டு இவன் நம்ம பக்கத்தில் வந்தா நம்மளை எழுப்பி உட்காந்துருவா அப்படின்ட்டு உடனே அப்படி மூஞ்சி திருப்பி ஆனா ஆம்பளைங்க நாம அப்படி கிடையாதுமா தாய்க்குளமே குழந்தை வச்சுக்கிட்டு நிக்கிறியம்மா நீ உட்கார மாட்டு நாங்க எழுதி சீட்டு விடுவோம் ஆண்களுக்கு தான் இலக்கிய மனசு என்னம்மா பாவம் மாசமாக்குற பொம்பளை வச்சுக்கிட்டு பார்க்காத இப்படி ஏறி கனகவல்லி சின்ன வயதிலிருந்து உனக்கு நான் என்ன எனக்கு நீ என்ன வாழ்ந்து கொண்டிருந்தமே அந்த பாவிகள் பேச்சை கேட்டு உன்னை தாசி வேசி விபச்சாரி என்று சொல்லி என் கையாலே எடுத்து நான் கொண்டு விட்டேன் கனகவல்லி கனகவல்லி எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன் அந்த கனவெல்லாம் இப்போது வீணாகி போய்விட்டதே கனகவல்லி தாடி இழந்தேன் நகரம் இழந்தேன் ஆனா உன்னை புதைக்கவும் எரிக்கவும் ஒரு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேனே கனகவல்லி ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடிச்சு சஞ்சதம்மா நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடிச்சு சஞ்சதம்மா ஒத்தே புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடி சசாயும் மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடி சசாயும் மரம் மாடு கட்டி பால கறந்து வச்சேன் ஒத்த புளிய மரம் நான் வளர்த்த நல்ல மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்ததாயும் மரம் நான் வளர்த்த நல்ல மரம் காத்தடித்ததாயும் மரம்
பாவியை இந்த கையாலே அடித்து நான் கொன்றேன். ஆனா இந்த பாவியை உனக்கு நான் கொல்லி வைக்க போகிறேன் கனகவல்லி.